கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கு சமூகத்தின் மீது இரக்கமாயிரும். எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, என் இயேசுவே, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது திருவுடலுக்கு விரோதமாக செய்யப்பட்டுள்ள எல்லா அக்கிரமங்களுக்காகவும் நிந்தை அவமானங்களுக்காகவும் நாங்கள் பரிகரிக்கிறோம். எங்கள் கடவுளாய் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பங்கு சமூகத்தையும் எங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் மீதும் இரக்கமாயிரும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாய ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வாய்த்தர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதிக்குள்ளாக செல்வோம். நிச்சயமாக இந்த நாளிலே நமக்கு தேவையான ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எடுத்து வாசியுங்கள். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் தயவு செய்து நாம் திருப்பிக் கொள்ளலாம். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். தூயவர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கேற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னிடம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த பரிகார ஜெபத்திலே, ஆண்டவரே, இந்த நாளிலே என்ன உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தரப்போகிறீர் என்று அமர்ந்த பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் தொடக்கத்திலிருந்து இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், நன்மை தீமை, பாவம் புண்ணியம் என்று ஆண்டவர் வேறுபடுத்தி நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலுமே அக்கிரமங்களும் பாவங்களும் குறைந்திருக்கிறதா? இவ்வளவு ஜெபம் நடக்குது, ஆலயங்கள் இவ்வளவு இருக்குது, கடவுளை பற்றிய நிறைய சம்பவங்கள், இறைவனுக்கு குறித்த போதனைகள், இவைகளெல்லாம் எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் போய் சேரும்படியாக அநேக காரியங்கள் கற்பிக்கப்படுகிறது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, பாவம் குறைஞ்சபாடு இல்ல, அக்கிரமம் குறைஞ்சிருக்கா, அநியாயம் குறைஞ்சிருக்கா, தாறுமாறா வாழ்கிறவன் மனம் திரும்பியிருக்கானா அப்படின்னா, இது இந்த உலகத்துல பெருகி கொண்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க, ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லுகிறோம், கடவுள் இருக்கிறார் என்று எல்லாத்தையும் பேசுவோம். ஆனா பாருங்க, இதெல்லாம் எங்க இருக்குன்னா, தமிழ் அழகா சொல்லுவாங்க, ஏட்டு சுரைக்கா என்ன செய்யாது, கறிக்கு உதவாது. அத போல ஆண்டவர் அழகாக சொன்னாரு. வாசித்து பாருங்க, அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இந்த மனநிலையை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை கொஞ்சம் நமக்கு மனமாற்றத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். தயவு செய்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா.
எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபத்துல பங்கெடுக்கிறோம், வழிபாடுகள் எல்லாமே இன்னைக்கு பெருகி இருக்கு. எல்லாத்திலையும் பிரம்மாண்டம், எல்லாத்திலையுமே ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், எதுக்குமே பஞ்சம் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைனா, கடவுளுடைய சமூகத்தை நோக்கி போக வேண்டிய இருதயம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உதட்டினால் இவர்கள் என்னை புகழ்கிறார்களே அன்றி என்ன செய்யல, உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம முன்னால ரெண்டு காரியத்தை வைக்கிறார். ஒன்று என்ன, தீமை செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், ஊரடிச்சு உலையில போடுறவன், இது இந்த உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, எல்லா மனுஷனுக்குள்ளே ஒன்னே ஒண்ணு தெரியும், கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுள் வந்தா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு மனதுல ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன இருக்கணும் தெரியுமா, நாம் சிந்திக்க வேண்டியது, அநியாயம் செய்கிற, அக்கிரமம் செய்கிற, எல்லா தவறுகளையும் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை பற்றி நாம் சிந்திப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். கை தட்டுங்க பாப்பா. இன்னைக்கு நாம வந்திருக்கிற நோக்கம் என்ன? ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னன்னா, இந்த உலகத்துல பாவத்திலே கிடக்கிற, தீமையிலே கிடக்கிற மக்களை மாதிரி நீ வாழாத, நீ பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தத்தை தேடு. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நம் கடவுள் தூயவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் யாரு? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய ஆண்டவர் யாரு? அதனாலதான் வான தூதர்கள், சேராபீன்களும் கேராபீன்களும் கடவுளாகி ஆண்டவரை எப்படி துதித்தார்கள்? பரிசுத்தர், 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 படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் என்று இடைவிடாத துதிகளின் மத்தியிலே, ஆராதனையின் மத்தியிலே ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமுள்ள கடவுளுடைய பிள்ளைகள், பரிசுத்தரான நம்முடைய அப்பாவை போல நாமும் பரிசுத்தத்தோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அதனாலதான் நீங்க தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இயேசு, வாசிக்கிறீங்களா? நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயவர் அனைவரோடும் வரும்போது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. கைதட்டுங்க. நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கடவுளுக்கு ஏதாவது கொடுத்து சரி பண்ணிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பலிகளை கொடுக்கலாம், சில காணிக்கைகளை கொடுக்கலாம். உலகத்துல கடவுளுக்கு ஏதாவது ஒரு நேர்ச்சை பலி அப்படின்னு நமக்கு, நம்ம கிறிஸ்தவர்கள் கூட ஒரு நம்புறோம், அசனம் வைக்கிறோம். கோடி அற்புதரான அந்தோனியாருடைய ஆலயத்துக்கு புளியம்பட்டிக்கோ ஓவரிங்கோ போகும்பொழுது என்ன செய்யறோம்? வாங்க மக்கா எல்லாரும் வந்துருங்க, அந்தோனியாருக்கு ஒரு ஆடு என்ன செஞ்சிருக்கேன், நேர்ந்து விட்டுருக்கேன், அசனம் வச்சிருவோம். அசனம் வச்சிட்டோம், நல்லது. பலவிதமான நேர்ச்சை, 10ல் 1 பங்கு, 10ல் 1 பங்கு கொடுக்கிறது, இதெல்லாத்தையும் கொடுக்கிறோம். இதெல்லாம் கொடுத்துட்டா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நம்மில் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதை தாண்டி சில பேர் சில ஊழியர்களை தாங்கி விட்டால், ஊழியத்துக்கு பணம் அனுப்பிட்டோம்னா
சரியா கடவுள் நம்மள மோட்சத்துல அவர் வரவேற்றுக் கொள்வார். சில பேர் அதை தாண்டி என்ன நினைக்கிறோம், நம்ம பெருசா கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கலாம், ஒரு 5 ஏக்கர் இடத்தை எழுதி கொடுப்போம், இல்லைன்னா இதை கொடுப்போம் அதை கொடுப்போம், இப்பெல்லாம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்கள் கடவுள் முன் நிற்பீர்கள். சொல்லுங்க, பக்கத்துல கை குடி சொல்லுங்க, நீ யார் முன்னாடி நிற்பீங்க? எங்க சொல்லுங்க, நீ யார் முன்னாடி நிற்பீங்க? நீங்களும் நானும் விரும்பணுமோ விரும்பலையோ நிச்சயமாக அவன் கள்ளனானாலும் திருடனானாலும் நல்லவனானாலும் யோக்கியனானாலும் பக்திமானானாலும் யாரா இருந்தாலும், போதகரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஜேம்ஸ் என்னையும் சேர்த்து எல்லாரும் யாரும் முன்னாடி நிக்கணும் சொல்லுங்க. எல்லா மனிதனும் இறைவனுக்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுங்க நின்னே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை திரும்ப எல்லாரும் வாசிக்கலாம், அப்ப நமக்கு புரியும். எடுத்து வாசிக்கலாமா? திரும்ப படிங்க பாப்போம். நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயவர் அனைவரோடும் வரும் பொழுது, அப்ப ஒரு காரியம் புரியணும். என்னது? கண்டிப்பாக நம் கடவுளாகிய ஆண்டவர் தம்முடைய தூதர்களோடும் புனிதர்களோடும் நம்மை சந்திக்க வருவார். வருவாரா? சொல்லுங்க, வருவாரா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பெரிய விசுவாசம். இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய, அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னா, இன்னும் இயேசு வருவார் அப்படிங்கிற வார்த்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு மொத்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு அவதான் 2ஆம் வருகைன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவங்க இன்னும் பரலோகத்துல யாருமே இல்லை அப்படின்னு கூட அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, மாதாலாம் பரலோகத்துல இல்ல, புனிதர்கள்லாம் பரலோகத்துல இல்ல, எல்லாரும் இப்ப எங்க இருக்காங்கன்னா அமைதியிலே தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ரெஸ்ட் ஹவுஸ் அங்க இருக்கிறாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இயேசு இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் தேடி வருகிறார். ஆமென். 2 தேடுதல் இருக்கு. என்ன தெரியுமா? ஒன்று, நீ வாழும் பொழுது ஒருவேளை பாவத்தில் இருக்கும் பொழுது இயேசு மீட்பராக வருகிறார். ஆமென். அது முதல் வருகை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாவியை மன்னித்து அவனை ஏற்று அவனை பரிசுத்தமாக்க கடவுள் தன்னுடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆமென். ஆனால் 2வது வருகை என்பது என்ன அப்படின்னா, புனித ஜான் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான காரியத்தை காண்கிறார். என்னன்னா, புனித ஜான் போஸ்கோவுடைய வாழ்க்கையில அவர் ஏழைகள் எளியவர்கள் மேல அக்கறை உள்ளவர். அதுவும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் மீது அவர் ரொம்ப அக்கறையோடு கூட இருந்த அந்த அனுபவம். அப்ப அப்படிப்பட்ட வேளையிலே புனித டொமினிக் சாவியோ ஒரு சிறுவன் இந்த ஜான் போஸ்கோவுடைய ஆர்ஃபனேஜுக்கு வர்றார். அவர் அங்க வர்றாரு. வரும் பொழுது இந்த ஜான் போஸ்கோ, புனித ஜான் போஸ்கோ டொமினிக் சாவியோ என்ற அந்த சிறுவனை பார்த்து கேட்காரு, வாங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு முதல் கேள்வி கேட்பாரு. வாங்க எதுக்கு வந்திருக்கீங்க? டொமினிக் சாவியோ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சொன்னார், மோட்சத்திற்கு போவதற்காக நான் வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க விருப்பம் என்ன? உங்க ஆசை என்ன? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுகிறார், நான் மோட்சத்திற்கு போவதற்காக வந்திருக்கிறேன். அதே போல ஜான் போஸ்கோ பார்க்கிறாரு, மற்ற மாணவர்களுக்கும் டொமினிக் சாவியோவுக்கும் ஒரு பெரிய டிஃபரண்ட், ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. கடைசியில டொமினிக் சாவியோ மரண படுக்கையில கிடக்கிறார். மரண படுக்கையில டொமினிக் சாவியோ இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற நான் எத்தனையோ பேருக்கு நோயில் கடைசி நேரத்தில் ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். மரணத்தினுடைய விளிம்புல கடைசியில ஜெபம் பண்ணி முடியும் போது உயிர் போனவங்க கூட இருக்காங்க. ஆனா நான் சொல்லுகிறேன் ஒன்னே ஒண்ணு, அநேகருக்கு உலகத்தை விட்டு போறதுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, ஆசை கிடையாது. அழுவாங்க, கதறுவாங்க, கண்ணுல கண்ணீரா வடியும். பிரைஸ் தி லார்ட். சிலர் திட்டுவாங்க, சிலர் சபிச்சிருக்காங்க. அப்படிலாம் நான் பார்த்திருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் கண்டிப்பா சில நேரங்களில் பார்த்திருக்கலாம். ஆனா டொமினிக் சாவியோவை ஜான் போஸ்கோ பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன அப்படின்னா, திடீர்னு பாருங்க, ஜான் போஸ்கோ கூப்பிட்டு சொல்றாரு, டொமினிக் சாவியோ வாங்க, இதோ ஒரு பேரொளி என்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு
அந்த உன்னதமான தேவனுடைய மகிமையை ஜான் போஸ்கோவுக்கு டொமினிக் சாவியோ வெளிப்படுத்துகிறார். அதோடு அவர் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிறார். ஜான் போஸ்கோடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் டொமினிக் சாவியோவிடம் இருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்களேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு எதற்காக இந்த பகுதியை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிய போறதில்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை இதோட முடியுமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கோம்னா, ஏதோ வந்தோம், ஜெபம் பண்ணோம், காணிக்கப்பட்டோம், ஏதோ 2 வழிபாடு எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளும் பண்றோம். நான் தைரியமா சொல்லுவேன், நம்மை விட ரொம்ப சிறப்பாக கடவுளை வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா? அவங்க உடம்ப காயப்படுத்திக்கிடுவாங்க, சாப்பிடாமலே கிடப்பாங்க, என்னெல்லாமோ செய்ய முடியுமோ சொல்லுங்க செய்வாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் இல்லப்பா, உன் உடலை வருத்துறது இல்ல, உன் ரத்தத்தை சிந்துறது இல்ல, உன்னை காயப்படுத்துவதல்ல. ஆண்டவர் விரும்புவது என்னவென்றால், இந்த வசனம் சொல்கிறது, அவர் தம் தூயவர்களோடு வரும்போது நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? குற்றமில்லாத உள்ளத்தோடு இருக்க வேண்டும். கைத்தட்டு பாப்போம். குற்றமில்லாத இருதயத்தோடு, பரிசுத்தமான இருதயத்தோடு, தூய்மை நிறைந்த மகனாக உன் கடவுளாய ஆண்டவர் உன்னை சந்திக்க வரும் பொழுது நீ அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். பாவத்தை பண்ணிட்டு, அக்கிரமத்தை பண்ணிட்டு, அநியாயத்தை பண்ணிட்டு ஒருவன் கடவுளை நோக்கி ஒரு நாளும் பயணிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, லேவியர் ஆகமம் 19ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். லேவியர் 19:2 வாசியுங்கள். இஸ்ரவேல் மக்களிடத்திலே கூற வேண்டியது, தூயவராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாய நான் தூயவர். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிக்கணும். என் கடவுள், என் ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள என் தேவனாய ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பரிசுத்தர். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க அவர் பரிசுத்தர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் இயேசு யாருங்க? அம்மா, என் இயேசு யாரு? சகோதரா, என் இயேசு யாரு? என் தேவன் யாரு? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அதனாலதான் லேவியர் ஆகமம் எடுத்து வாசியுங்கள். 20ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்க என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, எனக்காக என்ன செய்யணும்? எனக்காக நீ அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கென நீங்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமரக்கூடிய, ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான சிந்தனை இருக்கணும். நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்? சொல்லுங்க எப்படி இருக்கணும்? தூயவர்களா, பரிசுத்தத்தோடு இருக்கணும். ஆண்டவரை தேடுகிற நமக்கு ஒண்ணு தெரியணும், பரிசுத்தத்தோடு இருக்கணும். கடவுளுடைய வசனத்துல, கடவுளுடைய வார்த்தையில நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அந்த வசனத்தை திரும்ப படிங்க. தூயவர்களாக இருப்பீர்களாக, ஏனெனில் ஆண்டவராய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்கள் இனங்களிலிருந்து பிரித்தெடுத்து. கை தட்டுங்க பாப்போம். எத்தனையோ பேர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காரு? பிரித்தெடுத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு ஐயா? சகோதரியே, வாலிப மகனே, மகளே, உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? எல்லாரையும் விட்டு உன்னை பிரிக்கிறார். எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் இஷ்டம் போல வாழ்றான், எல்லாரும் என்னென்னலாம பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்.
ஆனா ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். உன்னை இந்த உலகத்துல பிரித்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தனக்கென்று பிரித்தெடுக்கிறார். ஆமென். எதுக்காக பிரிச்செடுத்தாரு? நாம் பரிசுத்தர், நீங்களும் சொல்லுங்க, நாம் பரிசுத்தர், நீங்களும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். ஒரு பல்லவியை பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உன் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. அன்பில் சேர்த்து பாடுங்க. நிலைத்திருக்க உம் கிருபை தாருமையா. ஏசையா ஏசையா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை முன்குறித்து உமக்கென பிரித்தெடுத்து இருக்கிறீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தனக்கென்று பிரித்தெடுத்து இருக்கிறார். எதுக்கு பிரித்தெடுத்தல்? என்னது சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? மற்றவங்களை விட்டு, இந்த சுத்தி இருக்கிற காரியங்களை விட்டு, பாவத்தை விட்டு, அக்கிரமான வாழ்க்கை பாதையை விட்டு என்ன செய்ய, நீ ஏண்ட வந்துரு என்று கடவுள் நம்மை பிரித்தெடுக்கிறார். ஆமென். நான் வேகமாய் ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்கு அழைப்பை இந்த நாளிலே தருகிற இந்த பகுதியை பாருங்கள். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 2வது வசனம் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 2வது வசனம் வாசியுங்கள். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் அந்த 2வது வசனத்தை படிங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயவராக்கப்பட்டு இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அவரே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர். ஆனா இதுல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமா? கவனிச்சு பாருங்க. அந்த பகுதியை நான் மீண்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம எப்படி இருக்கணுமா? தூயவர்களாக. அப்ப நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை ஆண்டவர் இங்க வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? நீ தூயோராக, பரிசுத்தத்தோடு, தூய்மையோடு நீ வாழணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம வாழ்கிற அந்த வாழ்க்கை பயணத்துல தயவு செய்து நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அழைத்தவர்கள் பாருங்க. சீமோனை ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் சீமோனை அழைத்த பொழுது சீமோன் அவருடைய வாழ்க்கையில அவர் திரளான மீன்களை பார்த்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து அவருக்கு ஒரு பெரிய அற்புதமே நடந்த இடம் அந்த இடம். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு நீர் அகன்று போகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, இதுவரை நீ மீனை பிடிச்ச, இனிமே என்ன பிடிப்ப? சொல்லுங்க, இனிமே நீ மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை மாத்துறேன். பாருங்க, இந்த அழைப்பை உணர்ந்த பொழுது சீமோன் தன்னுடைய படகுகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி அவர் நடக்க ஆரம்பித்தார். ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்களை விட்டு நாம் மனம் திரும்பி தேவனை நோக்கி நாம் நடக்கக்கூடியவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அந்த பகுதியை வாசிக்கும் போது ரோமர் முதல் அதிகாரம் திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ரோமர் 1:2 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருக்கிறார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் 6வது வசனம் சொல்லுது பாருங்க, பிற இனத்தவராய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? சாமி கும்பிட்டு போறதுக்கு அழைக்கப்படல. அல்லேலூயா. அப்படியே வந்து பக்தி பரவசம் இதுலயே நீங்க உங்களை ஏமாத்திக்கிட கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கோம் சொல்லுங்க? கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே பக்தி பரவசம். எப்படி சொல்லுங்க? பக்தியும் பரவசம். இது இங்க மட்டும் இல்ல, இங்க இருந்து சபை சரியில்லைன்னு போனா பாத்தீங்களா, சபை பெந்தகோஸ்த் பிரிவினை சபைகள், இவன் எப்படி இருக்கான்? அப்படியே பக்தி பரவசத்துல தான். அப்படியே மேகம் வருது பாருங்க, அப்படியே புறா வருது பாருங்க, இதையே பார்த்து இதிலேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷை பேசுறோம், போதும் போதும். அப்படியே பார்த்தோம்னா பாருங்க, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு எதையாவது சொல்லி அப்படியே தன்னை ஏமாற்றிக் கொள்கிற ஒரு பெரிய நிலை இந்த உலகத்துல எல்லா இடமும் பரவி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? ஆண்டவருடைய வசனத்தை பாருங்களா, நீங்க பிற இனத்தாராய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு உரியவர்களாக இருக்க சொல்லுங்க? யாருக்கு உரியவர்களாக இருக்க? இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க. நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க, நீங்க யாருக்குரியவர்கள்? யாருக்குரியவர்கள்? ஒரு கேள்வி கேளுங்க, நீங்க யாருக்குரியவர்கள்? யாருக்கு? உலகத்துல போய் கேட்டா என்ன சொல்லுவான்? நான் அவருக்கு உரியவன், இவளுக்கு உரியவன், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நிறைய பேருக்கு சில தம்பிட்டெல்லாம் சில பேர் பேசினா போதும், பிரதர் எனக்குன்னு அவங்க இருக்கிறாங்க, எனக்குன்னு இவங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றவங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே மனுஷன் சொல்லுவாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை. இதாங்க உலகம். எல்லாரும் உன்னை விட்டுருவாங்க, எல்லாரும் உன்னை தூக்கி போட்டுருவாங்க. நீ இந்த உலகத்துல யாருக்குமே உன்னை யாரும் கண்டுக்கிட போறது இல்லை. எல்லாம் முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அதை தாண்டி போனா கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ மண்ணுக்குரியவன் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட். நீ எதுக்குரியவன் சொல்லுங்க? நீ எதுக்குரியவன்? மண்ணுக்குரியவன். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் யாருக்குரியவர்கள்? விண்ணுக்குரியவர்கள். ஆமென். கடவுளுக்குரியவர்கள். எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கிறது. என்ன வைராக்கியம்? நான் மண்ணுக்குரியவன் அல்ல. நான் யாருக்குரியவன்? என் ஆண்டவருக்குரியவன். பிரைஸ் தி லார்ட். நான் யாருக்குரியவன்? இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு தெரியணும், இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியணும். ஏதோ வந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், உடுத்தணும், ஜாலியா இருந்தோம், அப்புறம் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நமக்கு நடந்தது இல்ல. நான் கடவுளுக்கு உரியவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் என்னை பரிசுத்தத்திற்கு, தூய்மைக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான் நற்செய்தி 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 19 படிச்சிருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த பகுதியுடைய நீங்கள் உலகை சார்ந்தவர்களாய் இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகம் உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. கை தட்டுங்க பாப்போம். இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரை சார்ந்தவர்கள் கிடையாது? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரை சார்ந்தவர்கள் கிடையாது, உலகை சார்ந்தவர்கள் கிடையாது. ஒரு பைபிள் வேதத்தை தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும்னா, நான் உலகத்தை சார்ந்தவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்களேன், அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் இருக்கும் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பகுதியில ஒரு வாலிப பிள்ளை தலையில முடி கொஞ்சம் அதிகமா உதிர்ந்துச்சு. நீங்க நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இதுல வந்திருக்கும் முடி அப்படி சீவனா முடி கொத்து கொத்தா வந்திருக்கு. உடனே அவ பார்த்திருக்கிறான், அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சூசைட் பண்ணிட்டான். முடி கழிஞ்சதே அவளால் நினைச்சும்ல. சொல்லுங்க, பாத்தீங்களா அந்த நியூஸ? நீங்க இதுல கூட வந்துருச்சு, இதுல நிறைய செய்தி சேனல்கள் கூட வந்துச்சு. அப்போ ஒரு முடி கழிவை கூட இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள, சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இன்னைக்கு ஒரு அக்கா வீடு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, பிரதர் என் வீட்டம்மா இப்ப ஜெபத்துக்கு சரி பூசைக்கே போக மாட்டேங்கா, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட போக மாட்டேங்கிறா. உடனே அந்த அம்மாவுக்கு உட்காந்து பைபிள்லாம் உட்காந்து விசுவ எல்லாம் சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு, சரிம்மா கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும், பூசைக்கு போங்க. அந்த அம்மா சொல்லுது, எந்த மூஞ்ச வச்சுட்டு போக சொல்றீங்க? நாங்கிட்ட ஒருவேளை பங்குச்சாமிக்கு எது குழப்பம் போல இருக்கு. என்னமா பிரச்சனைன்னா, மொட்டை கையா எப்படி போறது? புரியலையா? ஒண்ணுக்கு புரியலையா? மொட்டை கையா எப்படி போறதா அப்படின்னா என்ன? அவ ஏற்கனவே இங்க சில அக்கா மாதிரி இப்படி இந்த முக்காடை போத்திட்டு பார்த்திருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு சில பேர் பாருங்க, அந்த நன்மை வாங்கும் போது ரொம்ப அதிகமா முக்காடு போடுவாங்க. சிலர், உங்களை சொல்ல, நீங்க நல்லவங்க, பிரைஸ் தி லார்ட். சிலர் ரொம்ப அந்த நன்மை வாங்கும் போது ரொம்ப இங்க வர இப்படி இழுத்து இந்த கை மட்டும் இப்படி இந்த நம்ம சட்டனை சிப்பா போட்டுருக்கேன், கை மட்டும் தனி இங்க இருந்து சொல்லுங்க, இங்க இருந்து இங்க வர அடுக்குனது மட்டும் அதில் டிசைனாக போட்டிருப்பாங்க. முதல்ல ஒன்று, அப்புறம் கல் வச்சது, அப்புறம் கல் வைக்காதது, அப்புறம் ரிங்கா இருக்கிறது, அப்புறம் ரிங்கா அங்கே இருக்குது. இப்படியே போடும். அது கேட்குது, மொட்டை கையா போனோம்னா எப்படி எவன் மூஞ்சில நான் முழிப்பேன், அதனால போக மாட்டேன். இவங்களுக்கு என்னது, பக்கத்தில் கை கொடுத்துக்கணும், நீங்க எது கோயிலுக்கு வரீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கவனிங்க, ஆலயத்துக்கு தான் வர்றோம், ஆனா அதுலயே 1000 கேட்டகரி இருக்கு. கடவுளே சமூகத்துக்கு தான் சிஸ்டர் வர்றேன், ஆனா அதுல 1000 கேட்டகரி இருக்காங்க. இன்னைக்கு சாமியாரு என்ன பிரசங்கம் பண்றாரு, ஏதாவது வில்லங்கத்தை இழுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில வாலிபர்களுக்கு ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு, முன்னால வந்திருப்பான். சிலர்லாம் பாருங்க, ஆலயத்துல கோயில்ல பெல் அடிக்க முன்னாடி சீக்கிரம் வர்றவங்க எல்லாம் இப்ப இருக்கான், ஆனா வெளியவே தான் நிற்பான். ஏன்னா எல்லாரையும் நோட் எடுத்துட்டே இருப்பான். பரவாயில்ல சுமாரு, பரவாயில்ல சுமாரு, அப்புறம் குமாரு, குமாரியை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த குமார் யார தேடுறான், குமரிய தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா எங்க வந்தான் சார், எங்க வந்தான், பேச மாட்டேங்கிறீங்க, எங்க வந்தான்? நான் ஒரு 3 நாள் நர்சரி கூட்டம் இன்னைக்கு நேற்று நைட்டு முடிஞ்சது. நான் பார்க்குறேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பிள்ளை என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் பார்க்குறேன், என்ன என் பிரசங்கத்து மேல என்ன ரசனை அப்படின்ட்டு
சிரிச்சுக்கிட்டே இருக்காள அப்படின்ட்டு திடீர்னு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படி திரும்பும் போதுதான் அதுல ஸ்கிரீன் போட்டிருப்பாங்களா, இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இப்படி திரும்பினதை பார்த்தா ஒருத்தன் நின்று லைவா இல்ல அங்க ரெக்கார்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தான் நினைச்சேன், இந்த சிரிப்பு நமக்கு இல்லடா சாமே, அங்க லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்கிரீனுக்கு உள்ள பீடத்துக்கு முன்னால. ஆனா இவங்க எங்க வந்தாங்க சொல்லுங்களேன், என்ன கண்ணு எங்க வந்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு தாங்க வந்தோம். சில அக்கா இருக்காங்க, வட்டிக்கு கொடுத்ததெல்லாம் காசுக்கு வாங்கன்னா கரெக்டா எங்க வரணும், கொடுத்த காசை வட்டிக்குள்ள காசு இதெல்லாம் வாங்கினா எங்க வரணும். சில டீலிங்கே எங்க இருக்கு, சர்ச்சில் தான். ஏன் எப்படினாலும் வருவாடி பூசை முடிஞ்சு வெளியே நிக்கணும் முடி அப்படின்னே சிலர் நிற்காங்க. சிலர் பொண்ணு பார்க்க வர்ற இடம் இது. இந்த லூர்து மாதா கெபினே அதுக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க போல. முந்தி லூர்து மாதா கெபி எதுக்கு கட்டினாங்க சார்? ஜோமால சொல்றதுக்கு. ஏங்க சொல்லுங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னா இஞ்ஞாசியார்புரம் பங்குல அந்த சர்ச்சை இருக்குல்ல, அங்க சைட்ல ஒரு லூர்து மாதா கெபி எதுக்கு, நல்ல பூசை முடிஞ்சு டெய்லி வந்து ஜோமால சொல்லி அதுக்காக கட்டப்பட்டது. ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல லூர்து மாதா கெபி எங்க இருக்குது, அந்த கெபியில தான். அந்த பாத்தியா தம்பி, அந்த பொண்ணு தான் பாத்துக்கோ, அதுக்கு முன்னுக்கிட்டே சொல்லி வச்சாங்க, அந்த லூர்து மாதா கெபி பக்கத்துல உட்கார்ந்துருக்கு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப கெபி எங்க போயிட்டு பொண்ணு பாக்குற இடமாயிட்டு. சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னு முதல்ல உனக்கு தெரியணும். சகோதரனே சகோதரியே, உலகை சார்ந்த ஒரு கூட்டம் அது கடவுளுடைய ஆலயத்துக்கு வரும், வந்தா அது சந்தக்கடை மாதிரி நடந்து கொடும். நான் யாரையும் சொல்லல, நல்ல மனசாட்சிகளை நாம் தட்டி எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயம் ஆண்டவரின் இல்லம். யாருடைய இல்லம்? ஏங்க சொல்லுங்க, யாருடைய இல்லம்? புனித ஜான் மரிய வியானி சொல்றாரு, யாரோ நற்கருணை தெரியாம சில பேர் ஏதோ நினைச்சிட்டு அவங்க அவஸ்தங்கப்படுத்துறாங்க. ஆனா தெரிந்தவர்கள் ஆகிய நாம் அவரை எத்தனை அவஸ்தங்கப்படுத்துகிறோம். புனித ஜான் மரிய வியானி கூறுகிறார், திவ்ய நற்கருணை நாதர் இருக்கிற ஆலயத்துக்குள்ள நான் பார்க்கிறேன் கோடான கோடி தூதர்கள் எப்போதும் அவரை ஆராதிக்கிற அந்த சப்தமும், நான் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது என் பீடத்தை சுற்றிலும் புனிதர்களும் தூதர்களும் இருப்பதை நான் காண்கிறேன். கைத்தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபமாலை பக்தியை பரப்பினவர் யாரு? புனித சுவாமிநாதர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபமாலை பக்தியை பரப்பினது யாரு? சுவாமிநாதர். புனித சுவாமிநாதர் சொல்றாரு, நான் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது அன்னை மரியாள் மிகுந்த பக்தியோடு எனக்கு அருகில் இருக்கிறார். கடவுளுடைய தூதர்களும் புனிதர்களும் ஆராதிக்கிற இந்த புனிதமான ஆலயத்துல நாம் எப்படி நுழைகிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை ஒருவன் பரிசுத்தத்தோடும் தூய்மையோடும் அணுக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவிகளை மன்னிக்க இயேசு இருக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ பாவியா இருக்கிறதுக்காக இயேசு வரல. ஆமென். சிலருக்கு ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு, பிரதர் பாவிகளை தேடிதான் மானிட மகன் என்ன செஞ்சாராம். ஆனா நீ பாவியா இருக்கிறதுக்காகவே என்ன செய்யல, அவர் வரல. ஒரு ஆடு விழுந்துட்டு விழுந்த ஆட்டை தூக்குறதுக்கு தான் வந்தாரு. இல்லங்க நான் உள்ளே குழிக்குள்ளே கிடப்பேன், நீங்க வந்துகிட்டே இருங்க அப்படின்னா ஒரு நாள் கசாப்பு கடைக்கு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் அந்த ஆட்டை எங்க தான் கொடுப்பீங்க சொல்லுங்க? நீங்க ஒரு ஆட்டை டியூன் பண்ணி பாக்குறீங்க, முடியல, என்ன பண்ணுவீங்க? அத கசாப்பு கடைக்கு போயிரும்ல. அத மாதிரி மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அன்பை உணராமல் போகும் பொழுது ஒரு நாள் நாம் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நமக்கு நடக்கும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நீ யாரு? மற்றவங்கள மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. ஆலயத்துக்குள்ள வந்தீங்களா, பக்தியா இருக்கணும். ஆலயத்துக்குள்ள வந்தீங்களா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். ஆலயத்துக்குள்ள வர்றீங்களா, நற்கருணை நாதருக்கு நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதனை செலுத்தணும். ஆலயத்துக்குள்ள வர்றீங்களா, எந்த அளவுக்கு நாம் தேவ சிநேகத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தேவ சிநேகத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அழைப்பினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீங்க உலக சார்ந்தவங்க இல்ல, நான் உங்களை தனியா பிரிச்சு எடுத்திருக்கேன், நீங்கள் கடவுளுக்குரிய பிள்ளைகள். ஆமென். வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சுங்க அல்லேலூயா. என் நோக்கம் நிறைவேறிட்டு பவுல் சொல்றாரு, ஆண்டவர் என்ன அழைச்சாரு, அந்த அழைப்பு அப்படியே ஒரே நாள்ல முடிஞ்சிட்டா இல்ல. ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து ஓட வேண்டும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்குரிய அழைப்பு என்பது ஏதோ ஒரு நாள் அப்படிங்கிறது இல்ல. நல்ல கவனிங்க, ஒரு நாள் இது ஒரே நாள்ல வந்தோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு முழுக்கு ஞான ஸ்நானம் வாங்கினேன் உடனே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு பெரிய அப்படியே சொல்லிக்கிட்டே தெரியறது இல்ல. இது என்னதுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்துக்கான அழைப்பில் நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கோடி அற்புதரான புனித அந்தோணியார், கோடி அற்புதரான அந்தோணியார், அவருடைய அற்புதங்கள் கோடி கோடி, கோடி அற்புதர். ஆனா அப்படிப்பட்ட அந்தோணியாருடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக, குறிப்பாக அவருடைய மரண படுக்கையில் கூட சோதனைகளால் அவர் என்ன செஞ்சிருக்காரு, பல விதத்துல துயரப்பட்டு இருக்கிறார். ஆனால் அதனாலதான் சிலுவை அவர் இறுக பற்றி கொண்டார். ஆண்டவருடைய பாடுகளை அவர் தியானித்தார். பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பைபிள் சொல்கிறது, இந்த நோக்கம் நிறைவேறி விட்டது என்பதில்லப்பா, தொடர்ந்து ஓடுகிறேன். சொல்லுங்க எல்லாரும் ஒரு பல்லவியை பாடலாமா? ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோகத்தை நோக்கி ஓடுகிறேன். எல்லாரும் ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே என் கண்டு நிறுத்தி ஓடுகிறேன். சொல்லுங்க. ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோகத்தை நோக்கி ஓடுகிறேன். கடந்ததை மறந்துவிட்டு ஓடுகிறேன், கடந்ததை மறந்துவிட்டு ஓடுகிறேன். ஆவியின் பலி செலுத்த ஓடுகிறேன். சேர்ந்து பாடுங்கப்பா. ஆவியின் பலி செலுத்த ஓடுகிறேன். ஆவியில் பலி செலுத்த ஓடுகிறேன். ஆவியின் பலி செலுத்த ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே என் கண்ணு நிறுத்தி ஓடுகிறேன். சேர்ந்து பாடுவோம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோகத்தை நோக்கி ஓடுகிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்னை
பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்திருக்கிறீர். அதற்காக ஒவ்வொரு நாளும் நான் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் உம்மை கண்முன் நிறுத்தி வாழ எனக்கு அருள் தாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் யார்னா நம்மை பரிசுத்தமாக்கும் கடவுள். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வாழக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல பரிசுத்தத்துக்கு இடமே இல்லை. எனக்கு அன்னைக்கு சும்மா தப்பா எடுத்துக்கிடாங்க. அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது ஒரு பெண் சொல்றா, ஒரு சினிமா நடிகரை பார்த்து, நான் அவரை 26 வருஷமா லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற. அவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா எனக்கு தெரியல. ஆனா நான் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்க, என்ன சொல்ற, ஒரு திருமணமான பெண் ஒரு குறிப்பிட்ட இந்த சமுதாயம் எங்க நோக்கி போகுதுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு குறிப்பிட்ட இந்த நடிகரை 26 வருடங்களாக நான் காதலிக்கிறேன், எனக்கு மேரேஜ் ஆயிட்டு, நான் அவரை காதலிக்கிறேன், இப்பவும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறா. நான் நினைச்சு பாக்குறேன், இந்த சமுதாயம் இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு சகஜம். நீங்க போய் கேட்டு பாருங்க, இதெல்லாம் சாதாரணங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த உலகத்துல. இதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்குமே எப்படி ஆயிடுது தெரியுமா? சொல்லுங்க. முந்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் இல்லைன்னா ஒரு விவாகரத்து, ஒரு கணவன் மனைவி பிரிகிறது அப்படிங்கிறது கூட ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. சொல்லுங்க, அப்படித்தானே? பேச மாட்டேங்கிறீங்க பிரதர். எப்படி இருந்துச்சு? விவாகரத்தா, டைவர்ஸா அப்படின்லாம் சொன்ன காலம். இப்ப அப்படி இல்ல. எதுக்கெடுத்தாலும் நீ இல்லைன்னா அவன், அவ இல்லைன்னா இவா அப்படின்ட்டு எல்லாம் துணிஞ்சிட்டாங்க. எல்லாம் துணிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற யூத் அதெல்லாம் ஒண்ணுங்களங்க. எல்லாமே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு தெரியுமா? முந்தியெல்லாம் ஒரு பொண்ணை காமிக்கவே இல்லை, பையனை பார்க்கவே இல்லை. ஆனா திருமணம் முடிஞ்சு நம்ம கிளவி 50 வருஷத்தை தாண்டி திருமண வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா, வாழ்க்கையில சந்தோஷம் இருந்துச்சோ துன்பம் இருந்துச்சோ எல்லாம் தாண்டி வாழ்க்கையில அவர்கள் ஒரு உண்மையை கடைபிடித்தார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அவர்களோடு இருந்தார். கை தட்டுங்க. எனக்கெல்லாம் ஒரு பெரியம்மா, அந்த பெரியம்மா சொல்லுச்சு, சாமி நான் சாகுற என் வீட்டுக்காரர் சாவர வர குடிகாரம் தான் சாமி, ஆனா அவன் கூட 13 பிள்ளை பெற்றிருக்கேன் சாமி. இந்த அம்மா சொல்லுது, 13 பிள்ளை அவனுக்கு பெற்றிருக்கேன் சாமி. கடைசி வரை என் கணவர் எப்படி இருந்தாலும் கடைசி காலத்துல கூட, ஆனா நான் அந்த மனுஷனை உசுருக்கு உசுர நேசிச்சேன். அவரும் என்ன குடிச்சாலும் அவரை நான் என்ன நேசிப்பேன். அவங்க எல்லாம் பெரிய பங்களா கட்டல, மாத வருமானம் 2 லட்சம் சம்பாதிக்கல. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இருந்துச்சு, என்ன தெரியுமா? குடிச்சா உண்மைதான், ஆனா நான் என் பொண்டாட்டியை நேசிக்கிறேன். அவன் குடிகாரன் தான் சாமி, இருந்தாலும் நம்மளை விட்டா வேற யாரு சாமி? இப்படி இந்த கிளவி வாழ்ந்துருக்கு. இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், ஒரு ஆறுதலா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒருத்தெல்லாம் நீ சொல்ற ஒரு தம்பி, ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது, ஆனா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். ஏன்? அவன் நினைக்கிற மாதிரி லக்ஸரியா வாழணும், அப்படியே வரணும், சாப்பிடணும், அப்படி ஃபுல்லா இப்பெல்லாம் பொங்குறது ஆக்குறது எல்லாம் உங்களுக்கு சொன்னீங்கன்னா பெரிய தண்டனை தீர்ப்பு மாதிரி எல்லாமே. எப்படி சாப்பாடு செய்யறது, ஒரு அம்மா சொன்னது, என்ன எனக்கு பெரிய வாழ்க்கையே சோகமயமாயிட்டு, ஏமான டெய்லி சமைக்க வேண்டியது இருக்குல்ல. இன்னைக்கு அதனாலதான் பாருங்க, எல்லாம் சொமாட்டோ ஸ்விக்கி என்னமா சொல்றாங்கல்ல, அப்படியே வாங்கணும், அப்படியே சாப்பிடணும், படுக்கணும், அப்படியே சாயங்காலம் ஆகணும், அப்படியே போகணும், அப்படியே வரணும், பர்ஸ் எல்லாம் காலி ஆகணும், ஒரு நாள் நாண்டுட்டு சாவணும். கடைசியில் அதனால முடிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க கிடையாது எஸ்கேப். இன்னைக்கு உள்ள யூத் சமுதாயம், இளைய சமுதாயத்தினுடைய பயணம் ஜாலி, என்ஜாய். யாருக்கும் உண்மையால ரொம்ப நாளா வாழ போறது இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த சமுதாயத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா,
நீங்க நானும் இதையே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே பார்த்தோம்னா நம்ம கதை நாசமா போயிரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிறவனை பார்க்காத சாமி, நீ யாரை பார்க்கணும்? உன்னை பரிசுத்தமாக்கும் தேவனை பார். கை தட்டி. இந்த உலகத்திலே நான் பார்க்கிற அநீதியும் அக்கிரமும் லஞ்சமும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் குடிவெறியும் களியாட்டமும் எல்லாம் பரவி இருக்குது. எல்லாரும் இதை நோக்கி தான் போறாங்க, இதை நோக்கியே போறான். அதனுடைய விளைவு போய் கேட்டீங்கன்னா அது தப்பாவே அவனுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பேசும்போது நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க நம்ம சரிதானோ அப்படிங்கிறது போல உங்க மனசே போயிரும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீ எங்க வரணும் தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்துக்குள்ள வரணும். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆமென். எடுத்து வாசியுங்கள். லேவியர் ஆகமம் 22ஆம் அதிகாரம். லேவியர் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். லேவியர் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள், நானே உங்களை புனிதமாக்கும் ஆண்டவர். கை தட்டுங்க. என்னைய புனிதமாக்குறது யாரு? சினிமாக்காரன் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சாக்கடை. சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா எங்க இன்னைக்கு ஆன்மீகம் கூட சாக்கடையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு மாடல் அப்படிலாம் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு போயிட்டு உலகம் எல்லாம் ஜாலி, எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கிறான். சரி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ புனிதமாக்க அழைக்கப்பட்ட உன்னை புனிதமாக்கணும்னா உன்னை புனிதமாக்கும் ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற வாலிப மகளே, குடும்ப தலைவனே, தலைவியே, நம்மை புனிதமாக்குகிற கடவுள் நமக்கு இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் உபாகமம் இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 7:6. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள், மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுத்துள்ளார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க தயவு செய்து. யாக்கோபோட வீட்டுல 13 பேர். யாக்கோபோட வீட்டுல 13 பேர், 12 பையங்க, ஒரு பொண்ணு. ஆனா கடவுள் யாரை தேர்ந்தெடுத்தாரு? சொல்லுங்க, யாரை தேர்ந்தெடுத்தாரு? பேச மாட்டேங்கிறீங்க. யாரை தேர்ந்தெடுத்தாரு? யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் யோசேப்பை தனக்கென பிரித்தெடுக்கிறார். ஏன் மத்தவனுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, மத்தவனுக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கு. என்னது? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். யோசேப்புடைய சகோதரர்களுக்கு அவங்க அப்பா கொடுத்த வேலை என்ன? சொல்லுங்க, வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்க்க போனாங்க யோசேப்புடைய சகோதரர்கள். ஆனா போனவன் என்ன பண்ணாங்க? எல்லாம் கூட்டு களவாணி. என்ன பண்ணா? சொல்லுங்க, என்ன பண்ணா? அப்படியே ஆட்டை பார்த்தா, மேய்ச்சா. மெல்ல ஒருத்தன் சொன்னா, டேய் அந்த ஆட்டை புடுறா, அருடா அப்படின்னு சாப்பிட்டான். இன்னொருத்தன் கேட்டான், டேய் அப்பா கேட்டாரு, என்னடா சொல்றது? அந்த கிழவன் கிடக்கான் லூசு பைய. இன்னைக்கு நிறைய வீட்டுல அப்பாக்களுக்கு லூசு பைய தான் பேர் வச்சிருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா, காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா அப்பவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற நிறைய மகன்மார்கள் இன்னைக்கு வளர்ந்தாச்சு. சில மகள்களுக்கு அம்மாவா, அது கிறுக்கி, அம்மா பேர் கிறுக்கியா. உங்க பிள்ளைங்க எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு நீங்க தான் தெரியணும். ஏன்னா பேசும்போது கிறுக்கு மாதிரி பேசாதம்மா அப்படி சொன்னாலே நீ புரிஞ்சுக்கணும். ஓஹோ, நம்மள பைத்திய லூசுன்னு சேர்த்துட்டால அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏப்பா உனக்கு என்ன அப்படின்னு அப்படி கேட்காதானே அவனை புரிஞ்சுக்கணும். அப்பாவுக்கு என்னது சொல்லுங்க. ஆமா சரி வச்சுக்கோங்க.
நீங்க எப்படிங்கிறது உங்க வீட்டுல உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரைஸ் தி லார்ட். கை வச்சுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. அவன் எப்பவுமே கூட்டுக்கலவான். என்ன டேய், அப்பனா நம்ம பாத்துக்கலாம்டா, அவன் பெரிய அவன் அது ஒரு பெருசு, சும்மா கிடக்கும்டா, போய் சொல்லு. என்னது, எப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோமா, திடீர்னு ஒரு சிங்கம் வந்துச்சா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போயிட்டு. அந்த கிழமை என்ன செய்வான்? கிறுக்கு பைய நம்பிதானே ஆகணும், நம்பணும்ல. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாவா, சரி நிறைய அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளை சொல்லுங்க நம்புறீங்க. உங்க பிள்ளைங்க ரொம்ப பத்திரமாத்து தங்கம். சில பிள்ளைங்களாம் பாருங்க, ஒரு அன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் என் பிள்ளைக்கு விவரமே தெரியாது, வீட்டை விட்டே வெளியே போக மாட்டா பிரதர், வீட்டை விட்டே வெளியே போக மாட்டா. ஆனா இன்ஸ்டாகிராம் காதலோட ஓடி போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்காங்க. ஏங்க வீட்டை விட்டே வெளியே போக, கொஞ்சம் அப்பப்போ உன் பிள்ளைய பாரு, ரொம்ப ஓவரா அடிச்சாத, சுதந்திரத்தெல்லாம் கொடுக்க கூடாது. பைபிள் சொல்லுது, உன் மகனுக்கோ மகளுக்கோ கண்டிக்க வேண்டிய வயசுல என்ன செய்யணும்? கண்டிக்கணும். பரம்பெடுக்க வேண்டிய அப்பா பரம்ப எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்டா இருக்கணும், எல்லாம் ரைட்டுங்க. ஆனா அதுக்கு மேல நீ ஒரு அப்பனா இருக்கணும், ஒரு அம்மாவா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ரொம்ப க்ளோஸா போறோம்ட்டு இருக்கிற கடந்த கால வாழ்க்கையில உன் பிள்ளைகிட்ட சொல்லிடுத. அதே பிள்ளை ஒரு நாள் வளர்ந்து வரும்போது உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே சொல்லுங்க தெரியும், என்ன செய்ய, போய்கிட்டே இரு, பேசவே முடியாது கண்ணு. அப்ப ஒழுங்கா என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கரெக்டா இருக்கணும். நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்கணும், நிக்க வேண்டிய இடத்துல கரெக்டா நில்லுங்க. அப்பா அம்மாரு அம்மாமாரு பிள்ளைகளை கரெக்டா வைங்க. அப்பா அம்மாரை பத்தி பிள்ளைங்கிட்ட அம்மாமார் மதிப்பா சொல்லி கொடுங்க. சில வீட்டுல அப்பா அம்மாருக்கு மதிப்பே கிடையாது. ஏன்? நீங்க நிறைய அம்மா கிடையாது, அது எருமை போயிட்டு வரும், அது எருமை போயிட்டு வரும். அவனுக்கு தெரியும் நீ என்ன மதிப்பு கொடுத்துருக்கன்னு, வீட்டுல தெரியும். நீங்க நிறைய அப்பாக்கள் வீட்டுல வந்து நீங்க இப்ப சில இடத்துல கோபத்துல சொல்லுவீங்க, இந்த உமக்கு ஏதாவது தெரியுதா, இந்த பயலை கண்டிக்கிறா. எந்த அப்பனாவது கண்டிக்கானா? ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மளை பத்தி எல்லா வண்டவாளமும் சொல்லி வச்சிருக்கா, மட்டமா சொல்லி வச்சிருக்க. இவனை போய் நம்ம சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். பிழைக்க தெரியாத ஜன்மம், உருப்படாதவங்க அப்பன், அவனை மாதிரியே நீயும் உருப்படாம போயிருவ. சரி, இப்படியே போனா நம்ம வேற ரூட்ல போயிருவோம், அதனால விட்டுருவோம் இதோட. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி சில அம்மாக்களுக்கும் சில அப்பாக்களுக்கும் சில வேலை இருக்கு. அம்மா ரொம்ப தரக்குறைவா பேசி வைக்கிறது, அதனால ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நமக்கு பைபிள் வேத வசனத்துல வருவோம். இங்க பாருங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் எப்படி பண்ணாங்க? கூட்டு களவாணிகள். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருந்தாங்க? திருடான், திங்கான், அப்பாட்ட போய் சொல்றான். ஆனால் யோசேப்பு மட்டும் அதுல ஒரு டிஃபரெண்டான ஆளு. என்னது? அவன் உண்மைக்கு சான்று பகிர்ந்தான். கை தட்டுங்கப்பா. அவன் உண்மையா இருந்தான். கடவுள் அவனை பிரித்தெடுத்தார். ஆண்டவர் அவனை யோசேப்பை பிரித்தெடுத்தார். அதனாலதான் போத்திப்பாருடைய வீட்டில் நிற்கும் போது கூட போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பை மயக்கும்படி பேசின பொழுது கூட இந்த யோசேப்புடைய இருதயம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? என் கடவுளாய ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு நமக்கு இந்த உலகம் ஆயிரம் காரியம் சொல்லும். நம்மளை மேன்மைப்படுத்தலாம், நம்ம வீட்டை கட்டலாம், வாசலை கட்டலாம், நீங்க அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், என்ன சொன்னாலும் சரி, ஒன்னே ஒண்ணு செய்யாதப்பா, பாவம் செய்யாத. ஆமென். நீ பாவத்துக்காக உன்னை ஆண்டவர் உருவாக்கல, பாவத்திலிருந்து பாவ வழிகளிலிருந்து ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாசிங்க. ரோமர் 11:16 வாசிக்கிறீங்களா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க.
பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடி எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால் அந்த மாவு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாகிறது. அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அதன் கிளைகளும் அர்ப்பணிக்கப்பட்டவைகள் ஆகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க 20ஆம் வசனம் சொல்லுது, கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாததால் தரிக்கப்பட்டவர்கள் நீங்களோ நம்பிக்கையின் காரணமாய் நிலைத்து நிற்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு இருக்க வேண்டியது உயர்வு மனப்பான்மை அல்ல, அச்ச உணர்வே. என்ன இருக்கணுமா? சொல்லுங்க, என்ன உணர்வு? இந்த அச்ச உணர்வுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு பயப்படுறது, அவனுக்கு பயப்படுறது, இவனுக்கு பயப்படுறது, பேய்க்கு பயப்படுறது இல்ல. அச்ச உணர்வு என்னது? தெய்வ பயம். இந்த வார்த்தையே இல்லாம போயிட்டு தெய்வ பயம் அப்படிங்கிற வார்த்தையே லிஸ்ட்ல இல்ல. கடவுளுக்கு அஞ்சி இறைவனுக்கு பயந்து அச்ச உணர்வோடு கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் எங்க இருக்குதோ அங்கே பாவம் அழிந்து போகும். ஆமென். அப்ப முதல்ல கடவுள் உங்களை தூய்மைக்கு அழைக்கிறார். இரண்டாவது அவர்தான் உங்களை என்னை தூய்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது எடுத்து வாசியுங்கள். அவர் நம்ம என்ன செய்வார் என்றால் பைபிள் சொல்லுகிறது, மலாக்கியா இறைவாக்கினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்து வாசிங்க. மலாக்கியா இறைவாக்கினுடைய புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவன் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவர் காரத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல அவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது அவர் நம்ம என்ன செய்றாரு? சொல்லுங்க, என்ன செய்றாரு? அவர் நம்மை பரிசுத்தமாக்கும் தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, இந்த பரிசுத்தத்தை நாம் பெற ஆண்டவர் நம்மை என்ன செய்றார் தெரியுமா? புடமிடுகிறார். என்ன செய்றாரு? என்ன செய்றாரு அப்படின்னா என்ன? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு ஒருவன் வருவான் என்றால், பரிசுத்தம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தூய்மைப்படுத்துதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல் என்பது எதை நோக்கி பயணிக்கும்னா, ஒருவன் பரிசுத்தமா ஆண்டவரால் ஆக்கப்படுறான்னா அவனுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் அழகாக சொல்வாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறானா? சொல்லுங்க. அப்பா என்ன செய்றாரு? ஒரு பிள்ளைய கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். எதுக்கு? அவன் நலமோடு நல்ல வாழ்றதுக்கு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பகுதி சொல்றது, மூன்றாவது, தேவன் ஒருவனை தேர்ந்தெடுப்பார் என்றால் அவனை அவர் பரிசுத்தப்படுத்துறது எப்படி தெரியுமா? நீங்க 1 பேதுரு, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு, இந்த வசனத்தை நாம் புரிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 6வது வசனம். இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பொன்னானது நெருப்புல என்ன செய்யப்படுது? புடமிடப்படும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவன் பரிசுத்தமா வாழணும்னா, அந்த பரிசுத்தமான தேவனை சந்திக்க அவன் துன்பம் என்கிற உலையில் புடமிடப்படுகிறான். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க யோசேப்பு வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க நீதிமான்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் புடமிடப்பட்டார்கள், புனிதமாக்கப்பட்டார்கள், கடவுளை கண்டார்கள். ஆமென். தூய்மை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். முழங்கால் படியிடுவோம், கைகளை விரித்துக் கொள்வோம். நமது பங்கு சமூகத்திலே நற்கருணை நாதருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பழி பாவங்கள், நிந்தை அவமானங்கள், அதே போல நாம் நற்கருணை நாதரை கண்டுகொள்ளாமல் இருந்த தருணங்கள், இந்த சூழ்நிலையிலே இறைவனுடைய இரக்கம் நம்முடைய குடும்பங்கள், உறவுகள் மீது இறங்கி வரும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கு சமூகத்தில் இறங்கி வரும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும் ஆண்டவரே, குரல் உயர்த்தி இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன்னிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவே. என்னை கழுவியருளும். உறைவணியிலும் மென்மையாவே.
மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களிகூர்வனவாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கண்ணீரோடு ஜெபிப்போம். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். உமது முன்னிலையிலிருந்து எங்களை தள்ளிவிடாதையும், உமது தூயாவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப் பழியிலிருந்து என்னை விடுவித்தருளும். அப்போது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்போது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் அதில் நீ நாட்டம் கொள்வதில்லை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும். கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்போது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ இரக்கமாயிரும்.